காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் புதிய தங்கத்தேர் வெள்ளோட்டம் தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் புதிய தங்கத்தேரின் வெள்ளோட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து வரும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்டுப்பெறலாம். இஸ்மாயில், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலின் சிறப்புகள் என்ன? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், காஞ்சிபுரத்துடைய ஏகாம்பரநாதர் தங்கத்தேர் கோவிலுடைய வீடு காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 25 அடி உயரம் கொண்ட இந்த தேரானது 10 அடி அகலம் கொண்ட தேராகும். 10 அடி அகலமும் 25 அடி உயரமும் கொண்ட தேராகும். இந்த தேரானது பல மாதங்களாக மணிமண்டபம் என்கின்ற ஓரிக்கை பகுதியில் அமைந்துள்ள மணிமண்டபம் என்கின்ற பகுதியில 13 சிற்பிகள் தங்கத்தேரினை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு என தங்கத்தேர் ஒன்று இல்லை. அந்த கோரிக்கையை ஏற்று ஏகாம்பரநாதர் கோவில் திருப்பணியாளர் என அறக்கட்டளை மூலமாக இந்த தேரினை தற்போது செய்து ஏகாம்பரநாதர் கோவில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியிடம் இன்று ஒப்படைக்கும் பணியானது நடைபெற இருக்கிறது. இந்த தேரானது ஓரிக்கை மணிமண்டபத்திலிருந்து புறப்பட்டு அதாவது சாலை மார்க்கமாக, அதாவது பல்வேறு நகரத்துக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் வழியாக இந்த தேரானது செல்ல இருக்கிறது. மூங்கில் மண்டபம், கீரை மண்டபம், பின்பு பழைய மாநகராட்சி பகுதி, அதை தொடர்ந்து பேருந்து நிலையம் ஆகிய பகுதியெல்லாம் கடந்து இந்த தேரானது தங்கத்தேருக்கு என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள மண்டப பகுதியில இந்த தேரானது நிறுத்தும் பணியை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர் கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர், அதாவது தங்கத்தேர் செஞ்ச இடத்திலிருந்து அந்த ஏகாம்பரநாதர் கோவில் வளாகத்திற்கு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் டிராவல் ஆகி இந்த தேர் தற்போது அங்க செல்ல இருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில்.